Hello friends, good morning. Welcome to Badma's Home Stories. Sunday கொஞ்சம் ரிலாக்ஸ்டு மார்னிங், அதனால் முள்ள தான் தொடங்கியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சோட மெனு டிசைட் பண்ணி வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் ரவா இட்லி, அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆனதுனால அது வீக்கெண்டுக்கு தான் யூஸ்வலி வச்சுப்பேன். அப்புறமா வெஜிடபிள்ஸ் அண்ட் இது சோயா சங்க்ஸ் போட்டுட்டு ஒரு புலாவ். அதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு. அஃப்கோர்ஸ் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் சட்னி. ரவா இட்லிக்கு ஆஸ் யூஷுவல் பொரிச்சு கொட்டின்னு எல்லாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரம், பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு கொட்டின்னுட்டு கொஞ்சம் காஜுவும் போடுறது. புரோக்கன் காஜூஸ் நான் யூஸ்வலி போடுவேன். அது கொஞ்சம் கம்மியாச்சு வந்து, ஸோ கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு 2.5 கப்பு, 2.5 சின்ன கப்புக்கு 2.5 கப்பு. இந்த கப்பு வந்து நம்மளோட இதில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் கப்பு, அதுக்கு 2.5 கப்பு நான் ரவை எடுத்துட்டுருக்கேன். இது பாம்பே ரவா, அந்த உப்புமாக்கெல்லாம் பண்ணுற பாம்பே ரவா. சிரோட்டி ரவா இட்லிக்கு, ரவா இட்லிக்கு நல்லா இருக்காது. இந்த 2.5 கப்புக்கு எனக்கு 16 இட்லிஸ் கரெக்டாக வந்தது. கொத்தமல்லியும் வெங்காயமும் ஆக்சுவலி நேற்றுக்கு டின்னருக்கு சீசனிங்க்கு எடுத்து வச்சுட்டு இருந்தது, அது மீதி இருந்தது. ஸோ அதையும் சேர்த்தின்னு இருக்கேன். கொஞ்சம் கேரட்டை ஷெட் பண்ணி அது கூட ரவை கூட வறுத்த ரவை கூட சேர்த்திட்டு நம்மளோட இட்லியோட மிக்ஸை ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தயிரை விட வேண்டியது தான். பெருங்காயம் மறந்துருந்தானாக்கா இந்த ஸ்டேஜில் போட்டு விடுங்கோ, அட்லீஸ்ட் ஊறுறப்போ எல்லாமே சேர்ந்துக்கு. தட் இஸ் இட். பெப்பர் போடலை. பெப்பர் போடுறவா வந்து ரோஸ்ட் பண்ணுறப்பவே அந்த எண்ணெய் கூட சேர்த்தின்னு இருக்கணும். தயிர் வந்துட்டு நான் புளிக்க வச்சுருந்தேன் நைட்டே. சின்ஸ் இதாக்கம் பிரேக்ஃபாஸ்ட்னு டிசைட் பண்ணினதுனால வெளியில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக புளிச்சிருந்தது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி நான் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். யூஸ்வலி போட மாட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டேன். ஏன்னா அவ்வளோவா புளிச்சிருக்காது இந்த வெதருக்கு சொல்லி தோணிது. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக வந்துவிடும் சிலப்போ தயிர் புளிச்சிட்டலைனாக்கா. ஸோ பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போட்டேன். இது ஹைலி ஆப்ஷனல், வேணுங்கிறவா புண்டா போடும். தட்டில் பருத்திட்டு அப்புறம் 7 மினிட்ஸ் ஹையும் 5 மினிட்ஸ் சிம்மிலையுமா வச்சு ரவா இட்லி எடுக்க வேண்டியது தான். அதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் கோகோனட் சட்னி. நான் இந்த ஷார்ட்ஸ்லேயோ வீடியோலேயோ லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். இந்த ஒரு என்னது ஜம்போ கோகோனட் 2 வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கோகோனட் எனக்கு ஒரு வாரம் வந்தது. ஒரு கோகோனட் 2 கோகோனட்டோட சைஸ் இருந்ததுனால ஒரு வாரம் ஃபுல்லாக அது வந்தது. அதுக்கப்புறம் இந்த இப்போ தான் உடச்சிருக்கேன். நிறைய இளநீரும் இந்த தேங்காயில் வந்தது, அந்த தேங்காயில் அவ்வளோ இளநீர் இருக்கலை. ஸோ அதை வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோகோனட் சட்னியும் பண்ணியாச்சு. சட்னிக்கு மோஸ்ட்லி கல்லுப்பு தான் போடுறது. அப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டு தேங்காய், கல்லுப்பு, அப்புறம் புளி சேர்த்தி ஒன்று அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ரோஸ்ட் பண்ணினேன். எண்ணெயில் தான் வறுத்துருக்கேன். பச்சை மிளகாயும் இதுவும் கடலைப்பருப்பையும் சேர்த்தி அரைச்சோம்னாக்கா நமக்கு கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே, அந்த ஆல்மோஸ்ட் கிரைண்டரில் அரைச்ச டேஸ்ட்டு டெஃபினட்டாக வராது, ஆல்மோஸ்ட் வரும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. தென் பொரிச்சு கொட்டியாச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் அஸ். நெக்ஸ்ட் நம்மளோட லஞ்சோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் நல்லா ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் எடுத்துட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா அலம்பிட்டேன். இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஒரு பொடி வாசனை இருக்கும். ஸோ அது போகிற மாதிரி நல்லா அலம்பின்ட்டு கொதிக்கிற தண்ணியில் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறது. தட்ஸ் இட். அப்புறமா இங்கே தேங்காய் பால், ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் பராபர் தேங்காய் பால் இருக்கிற மாதிரி எத்தனை தேங்காய் வேணுமோ அதை எடுத்துட்டு நான் 2-3 வாட்டி நான் அதுலேருந்து பாலை புழிஞ்சு எடுத்துட்டுவிட்டேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால், ஃபோர்த் பால் எல்லாம் சேர்த்து எனக்கு 2 பெரிய கிளாஸு பால் கிடச்சிது. அப்புறம் வேண்ட பேசிக்கான இந்த இதெல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு பாஸ்மதி ரைஸை ஒன்று ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் விட்டு அதில் நல்லா வறுத்து வச்சுக்கிறது. இதுக்கு முன்னால் வெங்காயத்தை கீயில் ஃப்ரை பண்ணி அதையும் ரெடியாக சைடில் வச்சுட்டு விடுறது. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் மிளகா பொடி, தனியா ஜீரா பொடி, கரம் மசாலா பொடி, சாம்பார் பொடியும் சேர்த்தின்னு இருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்தின்னு விட்டு
தேங்காய் பால். நான் ஒரு பெரிய கிளாஸ் அரிசி எடுத்துட்டு இருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு அதே கிளாஸில் நல்லா 2 கிளாஸ் அப்படி பால் எடுத்து விட்டுண்டாச்சு. தேங்காய் பாலுக்கு சொல்லிட்டு அந்த பேஸை எல்லாம் பீல் பண்ணணும்னு இல்லை. நம்ம தேங்காய் பால் எடுக்கிறப்போ அந்த இது ப்ரௌன் கலர் வந்து அடியில் தங்கின்றோடும் பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அலம்பிட்டு எடுத்தப்போ கூட வந்துவிடும். ஸோ அதை எடுக்க முடியலே சொன்னால் அப்படியே பால் எடுத்துட்டு கடைசியில் ஃபில்டர் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு விடலாம். தென் 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு பாயில் பண்ணியிருக்கேன். அது திறந்து எடுத்ததுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த புழிஞ்சு வச்சு வேக வச்சுருந்தேனே 10 மினிட்ஸை, அந்த சோயா சங்க்ஸையும் பீன்ஸு கேரட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். சோயா சங்க்ஸை நான் 10 நிமிஷம் நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டுணும். காய்கறி மாதிரி உதிராக எடுத்து வச்சுக்கணும். அதை இதில் போட்டு விட்றது. இது 10 மினிட்ஸில் வெயிட் போடாததுக்கு தான் நான் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணியிருக்கேன் தேங்காய் பாலில். அப்புறமா இப்போ காய்கறி எல்லாம் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டு ஒரே ஒரு வாட்டி உப்பு மாத்திரம் எகைன் செக் பண்ணிட்டு விடுங்க. എന്നിട്ട് எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, வெட்னஸ் கம்மியாக இருக்குது சொல்லி தோணிட்டுனாக்கா ஒரு ஆப்பை தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திட்டு மூடி வச்சுடலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்திட்டு விடுங்க. என்னோடதில் ரொம்ப கம்மியாக இருந்தது உப்பு, ஸோ நான் உப்பு சேர்த்திட்டு விட்டேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த ஆனியனையும் சேர்த்தி போட்டுட்டு நல்ல வாசனை இப்போவே வர தொடங்கியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடணும். மூடிட்டு கொஞ்சமாக ஸ்டீம் வர டயத்தில் உடனே லிட்டை போட்டுட்டு சின்ஸ் அதை சிம்மிலேயே இருக்கிற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி விடுங்க. 10 மினிட்ஸை கழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணலாம். சிலப்போ வந்துட்டு விசில் வராது, ஏன்னா ஆல்ரெடி இதில் எல்லாம் ட்ரை ஆயாச்சு. தண்ணி செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு வாப்பை வேணா பாயில் பண்ணி சேர்த்துங்க. இது அந்த தம் பிரியாணி மாதிரி அந்த சிம்மிலேயே குக்கான சூப்பராக நமக்கு வெஜ் அண்ட் சோயா சங்க்ஸ் புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கிளாஸுக்கு எனக்கு 2 நேரத்துக்கு இருக்கிற மாதிரி அமௌண்ட் வந்திருக்கு. சோயா வந்து இப்போ ட்ரை ஆகிடுது பாருங்க, புழிஞ்சு வச்சுருக்கிறது வெஜிடபிள் மாதிரியே இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலான ரெசிபிஸ். ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் தாங்க. சேனல் பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை. தேங்க்யூ.